ஸோ நீங்களும் உங்களோட ஏழ்மை என்னன்னு பார்த்துட்டு பண ரீதியா மட்டும் யோசிக்காம ஏழ்மைன்றதை நம்ம எப்பயுமே இந்த ஒரு பண விஷயத்துல மட்டும்தான் பயன்படுத்துறோம். விதவிதமான ஏழ்மை இருக்கு. எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஏழ்மை தானே. ஏன்னா எவ்வளோ காசு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா வாழ்க்கை அனுபவிக்க முடியாது. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், சிலருக்கு பண நெருக்கடி, அதுதான் அவங்களோட ஏழ்மை. அப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆற்றல் வளர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கு தெரியாது. அவங்களோட ஏழ்மையே உடல் ஆரோக்கியம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், பட் அவனுக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது. அவனுக்கும் சந்தோஷமா இருக்க தெரியாது, வேற யாராவது சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலும் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனோட ஏழ்மை அது. நிறைய பேருக்கு அன்பான உறவுகளை எப்படி கொண்டாடணும், உறவுகளை எப்படி கொண்டாடணும், அன்பான உறவுகளை எப்படி கொண்டாடணும்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஓகே, எப்ப பார்த்தாலும் குறைதான், எப்ப பார்த்தாலும் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவங்க சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, இது உறவுகளை கொண்டாட தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட ஏழ்மை இந்தியா சரியில்லை. இப்போ நிறைய பேர், நான் இருக்கிறது சென்னைனால ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க உடனே. கூவம்னுவாங்க, வெயில் ஜாஸ்தின்னுவாங்க. நான் சென்னையை கொண்டாடுறது எனக்கு 10,000 கூட கம்மி தான். லட்சக்கணக்கான விஷயம் இருக்கு சென்னையை கொண்டாடுறதுக்கு, இன்க்ளூடிங் நான் சென்னையிலே வந்திருக்கேன்னு ஒரு விஷயம் எனக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. ஸோ எப்படின்னா நம்மளோட ஏழ்மை என்னன்றது நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம மாத்திண்டா அதுவே ஒரு செல்வம் தானே. எனக்கு 59 வயசுல நான் இப்படி உட்காந்துன்னா 4 மணி நேரம் உட்காந்தா கூட 4 மணி நேரமும் எனக்கு கால் மறுத்து போச்சு, முதுகு வலிச்சுது, தொண்டை கரகரன்னு ஆச்சு, எதுவுமே ஆகாது. ஸோ கிஃப்டட் பாடிலாம் கிடையாது. பட் இதுக்கோசரம் எனக்கு உடல் ரீதியாக ஏழ்மை இருக்கக்கூடாது, அதுக்கோசரம் நான் என்ன பண்ணணும், அதுக்கோசரம் நான் என்ன மாதிரி வாழ்க்கை நெறிமுறையை கடைப்பிடிச்சா எனக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான அந்த ஏழ்மையை நான் ஐ ஹவ் சால்வ்ட் இட். ஓகே, ஐ எம் ரிச் வித் மை பாடி. இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான ஒரு உடம்பு ஒரு செல்வம். பண ரீதியாக நான் ஏழையா இருந்திருக்கேன். சுத்தி பார்த்தா சொல்லலாம், சிலர் சொல்லலாம் அவன் டாடா பிர்லாவுக்கு பிறந்தான் அதனால அவன் பணக்காரனா இருக்கான். பட் டாடா பிர்லாவோட அப்பா, அவங்களோட அப்பா யாரோ ஒருத்தர் ஏழையா இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி பணக்காரனானாங்க? ஸோ அவங்க என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருப்பாங்க, சில ஆற்றல்கள் கற்றுருப்பாங்க, இல்லாட்டா கடினமாக உழைச்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு அந்த ஏழ்மை இல்லை. என்னோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்களான்னா சிரிக்கூட மாட்டேன். நீங்கள் சிரிக்கிறத பற்றி வீடியோலாம் கிரியேட் பண்ணி சிரிக்கவே மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது கவலைப்பட்டுட்டே இருப்பேன். ஏன்னா ஐ ரியலைஸ் தட்ஸ் மை பாவர்ட்டி. அது என்னோட வாழ்க்கையை அனுபவிக்க தெரியலன்னா அதுவே ஒரு விதமான ஏழ்மை தான். இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் நமக்கு சிரிக்க தெரியணும். மற்றவங்க ஜோக் அடித்தா முதல்ல சிரிக்க கற்றுக்கணும், அப்புறம் நம்ம ஜோக் அடித்து மற்றவங்கள சிரிக்க வைக்கணும். சின்ன சின்ன விஷயத்தை வாழ்க்கையில் அனுபவிக்க கற்றுக்கணும். ஒரு 2-3 வருஷம் என்னோட ஃபோக்கஸே சந்தோஷமா இருக்க கற்றுக்கணுன்றது ஒரு முயற்சியாகவே எடுத்து அந்த டைரக்ஷனில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ அந்த ஏழ்மை கிடையாது. ஏன்னா என்னோட லைஃபே ஹாப்பி மார்னிங், ஹாப்பி ஆஃப்டர்நூன், ஹாப்பி ஈவினிங், டாப் ஆஃப் த வேர்ல்ட், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இப்படி தான். இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் இதை மீறின ஒரு சொர்க்கம் வாழ்க்கையில் கிடையாது. உறவுகள் மனிதனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருள் வரப்பிரசாதம் உறவுகள் தான், அனுபவிக்கலாம். சரி, இதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கணும், இந்த ஏழ்மை இருக்கக்கூடாது பார்க்கும்போது ஐ ரியலைஸ்ட் யாரு நமக்கு அன்பு செலுத்துறாங்கன்னு யோசிக்கும் போது நம்ம ஏழையா போயிடும். நம்மளால யாருக்கெல்லாம் அன்பு செலுத்த முடியும், நம்மளால யாருக்கெல்லாம் அன்பு காமிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஏழ்மை நம்மளை விலகி போயிடுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உறவுகளும் எனக்கு இன்னைக்கு செல்வம் தான். ஸோ நீங்களும் உங்களோட ஏழ்மை என்னன்னு பார்த்துட்டு பண ரீதியாக மட்டும் யோசிக்காம
மேக் யுவர் லைஃப் a lot more holistic. ஒவ்வொரு டைரக்ஷனாக ஒர்க் பண்ணிங்களான்னா for the first time you will realize what I always say, live a holistic life. எல்லா விதத்துலேயும். ஒரு பையன் எங்களோட வேலை பண்ணிட்டு இருந்தான். அந்த பையன் சொன்னான், இப்படி பார்த்தாலும் என்னோட ஜாஸ்தி சந்தோஷமா யாரும் கிடையாது, அப்படி பார்த்தாலும் என்னோட யாரும் சந்தோஷமா கிடையாது, வாழ்க்கையில நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதிகப்படியான செல்வம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்களா மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை you can create it yourself. Thank you.